பொங்கல் தொகுப்புக்கான கரும்பு கொள்முதல் செய்வதற்காக அரசின் சார்பில் இடைத்தரகர்களோ வியாபாரிகளோ விவசாயிகளோ அணுகினாலோ தவறான தகவல்களை பரப்பினாலோ கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் மூலமாக கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்றும் அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கு கரும்பு கொள்முதலில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுக்கள் மூலம் எந்த காரணம் கொண்டும் இடைத்தரகர்களிடமிருந்தோ வியாபாரிகளிடமிருந்தோ பிற மாநிலங்களிலிருந்தோ கரும்பு கொள்முதல் செய்யப்படுவதில்லை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டதற்கான தொகை மின்னணு பரிவர்த்தனை மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது என்றும் விவசாயிகள் இணையதள முகவரி மூலமாகவோ அல்லது மாவட்ட வாரியாகவோ இணை பதிவாளர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு கரும்பு கொள்முதல் படிவத்தில் உரிய பதிவுகளை மேற்கொண்டு தங்கள் விளைவித்த கரும்பினை விற்பனை செய்து பயனடைய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இடைத்தரகர்களோ வியாபாரிகளோ விவசாயிகளை அணுகினாலோ தவறான தகவல்களை பரப்பினாலோ கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.